இது நிறைய பேருக்கு புரியுறதில்லை. சந்தோஷம் வந்தால் கொண்டாடுறாங்க, ஏதாவது ஒரு சோகம் நடந்துச்சுன்னா குழம்பு தள்ளிடுறாங்க. சந்தோஷம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் ஒரு மூணாவது மனுஷனா தள்ளின நீங்கள் பார்த்து கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் நீங்கள் கொண்டாடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, பட் உங்களை பாதிக்க விட மாட்டீங்க. அதே மாதிரி துக்கம் சோகம் வந்தாலும் அதையும் உங்களை பாதிக்க விட மாட்டீங்க. த பாயிண்ட் இஸ், வாழ்க்கைனா மேலே போனால் கீழே வந்து தான் ஆகணும், கீழே போனால் திருப்பி மேலே வந்து தான் ஆகணும். இது புரிஞ்சுன்னா முழு வாழ்க்கையை நீங்கள் அழகாக கொண்டு போயிருவீங்க. இந்த புரிதல் இல்லாததுனால தான் கஷ்டங்கள், அழுகை, போராட்டங்கள், சண்டைகள், அடுத்தவங்க மேலே பொறாமை எல்லாமே. கண்டிப்பாக இது புரிஞ்சுன்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக இந்த பதிவுக்கு உடனே மாறும் நான் நம்புகிறேன். சில வேளைகளில் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும். நீங்கள் மீண்டு எழ முடியாத அளவுக்கு அது அழுத்தம் தரும். ஆனால் எந்த மனிதன் அக்கஷ்ட காலத்திலும் தனது மனபலத்தை இழக்காது போராடுகிறானோ அவனே மேன்மையான ஒரு வெற்றியை அடைந்து கொள்கிறான்.